விடுதி நடைபாதை. காலை அமைதி. மீரா அர்ஜுனை தவிர்க்க முயல்கிறாள். அவன் அவளிடம் பேச நெருங்கும்போது அவள் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு தொடர்ந்து நடக்கிறாள். மீரா, நான் நினைத்தேன், நான் அவனை பார்ப்பதை நிறுத்திவிட்டால் மட்டும் போதும், என் மனம் அமைதி கொள்ளும் என்று. ஆனால் அவன் என்னிடமிருந்து விலகியிருக்கும் ஒவ்வொரு நொடியும் என் இதயம் அவனை இன்னும் அதிகமாக ஏங்கத் தொடங்கியிருக்கிறது. அவள் விலகி செல்வதை பார்த்தவாறே அர்ஜுன் திகைப்புடன் நின்று விடுகிறான். அர்ஜுனின் பார்வை. குழப்பம் அதிகரிக்கிறது. அர்ஜுன் சஹானாவிடம், மீரா நேற்று வரை மிக இயல்பாகத்தானே இருந்தாள், இப்போது மட்டும் ஏன் அவள் என்னை தவிர்ப்பது போல் தெரிகிறது? சஹானா கூர்ந்து கவனிக்கும் தொனையில், சில நேரங்களில் உணர்வுகள் மாறிவிடும் அர்ஜுன். மக்கள் அந்த மாற்றங்களை அரிதாகவே வாய்விட்டு சொல்வார்கள். அவை அவர்களின் நடத்தையின் மூலமாக மட்டுமே வெளிப்படும். அவள் அனுவை பற்றி கேட்கிறாள். நீ அனுவை ஆழமாக நேசிக்கிறாய், எல்லா இரவுகளிலும் நீங்கள் இருவரும் ஒன்றாகவே இருக்கிறீர்கள் என்று கூறுகிறாள். அனு சஹானாவிடமும் அர்ஜுனிடமும் அழுது புலம்புகிறாள். ஒவ்வொரு இரவிலும் அர்ஜுனுடன் ஒன்றாக இருக்கும்போது அவள் அவனை நேசிப்பதாக உணர்கிறாள் என்று சொல்கிறாள். அர்ஜுன் மௌனமாகிறான். வலியும் குழப்பமும் கலந்த உணர்வுகள் அவனை ஆட்கொள்கின்றன. சஹானா, நீ எல்லாவற்றையும் மறந்துவிடு. அனுவை நேசிப்பதையும் அவளுக்கு துணையாக இருப்பதையும் மட்டும் தொடர். விடுதிக்கு வெளியே வர்மாவின் வருகை. ஒரு கார் வந்து நிற்கிறது. வர்மா அதிலிருந்து வெளியேறுகிறான். அவனிடமிருந்து ஒரு அமைதியான முதிர்ந்த கம்பீரம் வெளிப்படுகிறது. மீரா, குரல் மென்மையுற. அவர் வந்த அந்த நொடியிலேயே என் இதயம் இறுதியாக தனக்குரிய இடத்திற்கு திரும்பிவிட்டது போல நான் உணர்ந்தேன். வர்மா மீராவை பார்த்து மென்மையாக புன்னகைக்கிறார். நாம் தொலைபேசியில் பேசியதிலிருந்தே உன்னிடம் ஏதோ சரியில்லை என்பதை என்னால் உணர முடிந்தது. சரியாக அதற்காகத்தான் நான் வந்தேன். மீராவின் கண்களில் கண்ணீர் திரள்கிறது. ஆனால் அவள் அதை கட்டுப்படுத்திக் கொள்கிறாள். தோட்டப்பகுதி. ஒரு தனிப்பட்ட உரையாடல். இருவரும் தனிமையில் அமர்ந்திருக்கிறார்கள். வர்மா மென்மையாகவும் அதே சமயம் உறுதியாகவும். மீரா, நீ என்ன உணர்கிறாய் என்பதில் குழப்பம் கொள்வது இயல்புதான். ஆனால் இந்த சூழ்நிலையில் நீ உன்னையே இழந்துவிடக்கூடாது. மீரா தனக்கு தானே குழந்திக் கொள்கிறாள். என்னால் என்ன உணர்கிறேன் என்றே எனக்கு புரியவில்லை. வர்மா, நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்வேன். அவர் சற்று இடைநிறுத்தி அவளுடைய கண்களை நேராக பார்க்கிறார். உன்னுடைய எதிர்காலத்தின் ஒரு பகுதியாக நான் இருக்க விரும்புகிறேன். உண்மையிலேயே என் வாழ்நாள் முழுவதும். மீராவிற்கு இதயம் நின்றுவிடும் போன்ற ஒரு தருணம் அது. ஒரு உணர்வுபூர்வமான திருப்புமுனை. மீரா நடுங்கும் குரலில். அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் என் மனதிற்கு ஒருவித அமைதியை தந்தது. மீரா மென்மையாக, எனக்கு இன்னும் அவகாசம் தேவை வர்மா. என் வாழ்க்கையில் நான் பொருளாதார ரீதியாக பாதுகாப்பான நிலையை அடைய வேண்டும். மேலும் என் கனவுகளை நான் நனவாக்க வேண்டும். வர்மா மரியாதையுடன் புன்னகைக்கிறார். சரியாக அதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். உனக்கு துணையாக இருக்கவே, உன்னை அவசரப்படுத்த அல்ல. மௌன கவனிப்பு. ஒரு முக்கோண உறவின் ஒரு தருணம். தொலைவில் அர்ஜுன் இந்த நிகழ்வை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறான். மீராவிற்கும் வர்மாவிற்கும் இடையில் நடக்கும் உரையாடலை, அவளுக்கும் வர்மாவிற்கும் இடையிலான நெருக்கத்தை, அவர்களின் அந்த அமைதியான பிணைப்பை. மீரா, அவர் என்னை முழுமையாக புரிந்து கொண்ட ஒருவர். எனக்காக காத்திருக்கவும் அவர் தயாராக இருக்கிறார். ஒரு சிறிய இடைநிறுப்பு. அர்ஜுன், என் இதயத்தை கொள்ளை கொண்டவன் அவன்தான். ஆனால் அவன் என்னை உண்மையிலேயே புரிந்து கொண்டிருக்கிறானா? அர்ஜுனின் கண்களில் ஒரு கணப்பொழுதான வேதனை துடிப்பு. தொழில்முறை திருப்புமுனை. ஜெனிஃபர் உள்ளே நுழைகிறார், ஒரு தொழில்முறைக்குரிய தொனையில். மீரா, பாரிஸ் திட்டத்திற்கு நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். இறுதி சுற்றுக்கு தயாராகு. இது உன் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது. மீரா அதிர்ச்சி மற்றும் உணர்ச்சி பெருக்கினால் நெகிழ்ந்து போதல். இதுவே என் பாதை, என் வாழ்க்கை, என் அடையாளம். வர்மா பெருமிதம் நிறைந்த ஒரு பார்வை. ஒரு உணர்வுபூர்வமான திருப்புமுனை. காட்சி. சூரிய அஸ்தமன வேளையில் ஒரு மொட்டை மாடி. 3 உருவங்கள். நடுவில் மீரா. மீரா ஆழ்ந்த கிசுகிசுப்புடன். ஒரு பக்கம் எனக்காக காத்திருக்கும் காதல், மறுபக்கம் என்னை மனக்குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கும் அந்த உணர்வு. ஆனால் இந்த முறை நான் என்னையே தேர்ந்தெடுக்க வேண்டும். மீரா குழப்பத்திலிருந்து தெளிவு, அது சுய வளர்ச்சிக்கு இட்டு செல்லுதல். ஒரு உணர்வுபூர்வமான சந்திப்பு. வர்மா முறைப்படி திருமண பிரபரணை செய்கிறான். ஒரு குடும்ப ரீதியான அர்ப்பணிப்பு.
மீரா பாரிஸிற்கு உணர்வுபூர்வமாக விடைபெறுகிறாள். விடுதி மாணவர்களின் எதிர்வினை. அனுவின் குற்ற உணர்வும் சுய உணர்வும். மீரா வர்மாவை தன் அறைக்கு இழுத்துச் சென்று விடுதி அறைக்குள் தள்ளி கதவை உள்ளிருந்து பூட்டுகிறாள். அவள் வர்மாவை அணைத்து முத்தமிடுகிறாள். வர்மா அவளிடம், மீரா, உனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்கிறான். அதற்கு அவள், நான் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறேன். என் தொழிலில் வளர்ச்சி கிடைத்திருக்கிறது. அதோடு திருமணம் செய்து கொள்ள உன் சப்போர்ட்டும் கிடைத்திருக்கிறது. திருமணத்திற்கு முன்பே உன்னிடம் ஒரு ஒத்திகை பார்க்க விரும்பினேன் என்று கூறி இப்போது தன் இதயத்தை அவனிடம் முழுமையாக திறக்கிறாள். திருமணத்திற்கு முன்பாகவே இருவரும் ஒருவருக்கொருவர் தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் ஒரு முதல் நாள் இரவை அனுபவிக்கிறார்கள். மீரா அவனை நேராக பார்க்கிறாள். அவள் கண்களில் கண்ணீர் பளபளக்கிறது. இன்று நான் எல்லாவற்றையும் பெற்றது போல் உணர்கிறேன். என் கனவு, என் தொழில், அதற்கும் மேலாக நீ. அவள் மெதுவாக அவனை நெருங்கி செல்கிறாள். உணர்ச்சி பூர்வமான நெருக்கம் மென்மையுடன் கையாளப்பட்டது. அவள் அவனிடம் அடைக்கலம் தேடுவது போல் இறுக்கமாக அணைத்து தன் உணர்ச்சிகளின் முழு ஆழத்துடன் அவனை முத்தமிடுகிறாள். இவ்வளவு காலமாக நான் வலிமையாக இருக்க மிகவும் கடுமையாக போராடினேன். ஆனால் இப்போது நான் வலிமையாக இல்லை. நான் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன். வர்மா அவளை மென்மையாக மௌனமாக அணைக்கிறான். அவளை நிலைநிறுத்துகிறான். வர்மா, நான் இங்கே இருக்கிறேன் மீரா. ஆனால் நீ எதிலும் அவசரப்பட தேவையில்லை. மீரா தலையசைக்கிறாள். கண்ணீர் பெருகத் தொடங்குகிறது. காதல். மீரா அவன் முகத்தை பார்க்கிறாள். மீரா, மென்மையாக, உண்மையாக. இது வெறும் பரவசத்திற்காக மட்டுமல்ல வர்மா. இது தப்பிப்பதற்காக அல்ல. இது என் முழு நம்பிக்கையையும் உன்மீது வைப்பது பற்றியது. வர்மாவின் கண்கள் இளகுகின்றன. அவள் வார்த்தைகளின் ஆழத்தை அவன் உணர்கிறான். இருவரும் படுக்கையில் அருகருகே அமர்கிறார்கள். அவர்களின் கைகள் மெதுவாக பின்னி பிணைகின்றன. அந்த மௌனம் பல அர்த்தங்களைச் சொல்கிறது. மீரா, இந்த தருணம், இது என் வாழ்நாள் முழுவதிலும் மிகவும் உண்மையான தருணம். வர்மா அவள் கையை பிடித்தபடி, இந்த உணர்வு, இது நம் எதிர்காலத்தில் நமக்காக காத்திருக்கும் வாழ்க்கையின் ஆரம்பம் மட்டுமே. ஆன்மாவை இதமாக்கும் ஓர் இரவு மாற்றம். அவர்கள் நெருக்கமாக அமர்ந்து பேசிக்கொண்டு, சிரித்துக்கொண்டு, கண்ணீர் விட்டு, அமைதியைக் கண்டு கொண்டு அவன் அவளை அணைத்து முத்தமிடுகிறான். அவளது ஆழ்மனதில் தன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறான். மீரா மென்மையான குரலில், அந்த இரவு எந்த அவசரமும் இல்லாமல். இல்லை, அங்கே எந்த பயமும் இல்லை. அங்கே அது இரண்டு இதயங்கள் ஒரே பகிரப்பட்ட உணர்வில் அவர்கள் அமைதியைக் கண்ட ஓர் இரவு. அடுத்த நாள் காலை ஒரு காலையொளி. மீரா ஜன்னல் அருகே நிற்கிறாள். அவள் முகம் அமைதியாக இருக்கிறது. நான் நேற்று ஒரு முடிவெடுத்தேன். யாரை தேர்ந்தெடுப்பது என்பதை பற்றி அல்ல, ஆனால் நான் எப்படி வாழ விரும்புகிறேன் என்பதை பற்றி. வர்மா அவளுக்கு பின்னால் நிற்கிறான். அமைதியான ஆதரவான ஒருவன். அவளை அணைத்து முத்தமிடு.